அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இது நாள்தோறும் நபிமொழி பாகம் 9, பெரும்பாவங்களிலிருந்து விலகிக் கொள்வோம் என்பதை பற்றிய ஒரு சிறிய காணொளி. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹுவிடம் எந்த பாவம் மிகவும் பெரியது என்று எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு நீ இணை கற்பிப்பதாகும். உன்னை படைத்தது அல்லாஹ், அதனால் அவனை தானே நீ வணங்கணும். அவனை அல்லாத வேறு யாரையும் வணங்கக்கூடாதுல்ல. அதனால் அவனுக்கு இணை கற்பிக்காமல் அவனை மட்டுமே நீ வணங்க வேண்டும் என்று கூறினார்கள். மேலும் அந்த மனிதர், பிறகு எது, மேலும் எது மிக பெரும் பாவம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அடுத்து உன் குழந்தை உன்னுடன் அமர்ந்து உனது உணவை பங்கு போட்டு உண்ணும் என அஞ்சி நீ அதை கொலை செய்வதாகும் என்று சொன்னார்கள். அதற்கு அந்த மனிதர், ஓகே, பிறகு எது அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் அண்டை வீட்டானின் மனைவியுடன் நீ விபச்சாரம் புரிவதாகும் என்று கூறினார்கள். ஏன்னா எல்லா மனைவியிட்டையும் விபச்சாரம் பண்ணக்கூடாது, எல்லாம் பாவம் தான். ஆனால் பெரும்பாவங்கிறது எது? அண்டை வீட்டாருங்கிறவன் நம்ம சமூகமாக ஒன்றோடு ஒன்று ஒட்டி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை நிறைந்தது. அவன் நம்பி அவன் குடும்பத்தை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போவான், உன் குடும்பத்தை அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும். என்ன, மற்ற சொந்த பந்தங்களை விட அக்கம் பக்கம் இருக்கவர்கள் தான் உற்ற உறவினருங்கிற அளவுக்கு மார்க்கம் சொல்லக்கூடியது. அவர்களுக்கு தான் அனைத்து விஷயங்களும் முதல்ல தெரியும். அப்படிப்பட்ட நம்பி ஒப்படைக்கப்பட்ட அவனுடைய மனைவிக்கு நீ துரோகம் பண்ண, அவனுக்கு துரோகம் பண்ணால் அது பெரும்பாவம் அப்படிங்கிறாங்க. அப்போது இதை மெய்ப்பிக்கும் வகையில் வலிமையும் மாட்சிமையும் மிக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவர்கள் அல்லாஹ்வுடன் வேறு எந்த கடவுளையும் அழைக்க மாட்டார்கள், அல்லாஹ் புனிதமாக்கிய எந்த உயிரையும் நியாயமின்றி கொல்ல மாட்டார்கள், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள், யார் இதை செய்கிறாரோ அவர் தண்டனையை அடைவார் என்று சொல்லக்கூடிய 25வது அத்தியாயத்தில் 68வது வசனத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்போது அவர்களுக்கு அருளினான் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 6861, முஸ்லீமில் 142வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, பெரும்பாவங்கள் என்பது பல தடவை பல செய்திகள் இருக்கின்றன. பெரும்பாவங்கள் நிறைய பட்டியல்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு சில டைங்களில் ஒரு சில செய்திகளை சொல்லுவாங்க விலைக்கு. அப்படி சொல்லப்பட்ட செய்திகள் தான் இவைகள் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும். நன்றி.